அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் ப்ராக்டிஸ்னர், லைஃப் சென்டரில் இருந்து. நம்மளோட சேனலில் நம்ம நிறைய விஷயம் மலர் மருத்துவம் ரிலேட்டடாக நிறைய பேசியாச்சு. மலர் மருத்துவம் எதற்கு உதவி பண்ணுது, அது எப்படி வேலை பார்க்குது, அது யாருக்கு தேவைப்படும், அது ஒர்க் பண்ணலைன்னா என்ன பண்ணணும், அது ஒர்க் ப்ராக்ரஸ் எப்படி கொடுக்குது, இப்படி பல ஆங்கிளில் நம்ம அதை பற்றி பேசியாச்சு. ஆனால் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ஒரு பிரச்சனை வருவதற்கான அந்த மையப்புள்ளி இல்லை அந்த ஆணி வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றி இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் பேசும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, நம்ம அந்த மாதிரி மையப்புள்ளியில் போய் மாட்டிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய முடிச்சுகளை, பிரச்சனைக்கான முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கான ஒரு டூலாகவும் அது பயன்படலாம். இல்லை நம்ம இன்னொருத்தரோட கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அந்த நபர் கைவசம் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாலும் அதுலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை கூடயே நல்லா பழகுவாங்க. ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் வெளியில் தெரியும், நமக்கே கூட அப்படி தான் தெரியும். ஆனால் மறைமுகமாக நம்மளை ரொம்ப வெறுப்பு பாராட்டிட்டும் இருப்பாங்க. நட்பு பாராட்டுற மாதிரி வெறுப்பு பாராட்டிட்டும் இருப்பாங்க. ஸோ அப்படி வெறுப்பு பாராட்டக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அணுகுமுறை ஒரு 4 விதமாக இருக்கும். ஸோ இந்த 4 அணுகுமுறை நம்மகிட்ட இருந்தாலும் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதை கேட்கும் பொழுது நம்மக்கிட்ட வேறு யாராவது அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பு அதுக்கு அடுத்து ரொம்ப டாக்ஸிக்காக மாறப்போகுது, இல்லை நமக்கு தெரியாமையே ஒரு டாக்ஸிக்காக போகிற ரிலேஷன்ஷிப்பில் நம்ம உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ சமீபமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன காரணமாக இருக்கும்னு சொல்லி நம்ம தேடுவோம் இல்லையா. ஸோ அதுக்கும் கூட இது ஒரு விடையாக அமையலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்படியே அந்த ஆல் அப்படிங்கிற அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணி உங்களுக்கு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய எல்லா வீடியோவும் தெரியும். ஏன்னா புதுசாக வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் இந்த வீடியோலாம் நீங்கள் போட்டிருக்கிறதே எனக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ரீசன் அதுதான், நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வர்றதில்லை அப்படிங்கிறது தான். ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், நான் ஒவ்வொரு டைமும் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன். இப்போது நம்ம கூட நல்லா பழகுவாங்க, நம்மளும் அவங்கக்கிட்ட முழுமையாக ஒரு நம்பிக்கையை சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பல வருஷமாக கூட அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்களோட அணுகுமுறை எங்கேயாவது ஒரு இடத்துல மனம் கஷ்டப்படுற மாதிரி நடக்கும். ஸோ அது என்னென்ன மாதிரி நம்மக்கிட்ட நல்ல நண்பர்கள் போலவே பழகிறது, அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், ஒரு வேலை இடத்துல இருக்கலாம், இல்லை ஒரு நட்பு. ஆனால் அந்த நட்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இடையிலே என்னமோ தெரில, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன், இதுக்கு பின்னணியில் என்ன காரணமாக இருக்கும்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஸோ அப்போது அந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு அன்பு பாராட்டிட்டு இருக்கிறவங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை மறைமுகமாக வெறுத்துட்டு இருக்கிறவங்க அந்த 4 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, பொய்யான வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்குறதாகவோ, இல்லை உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாகவோ, இல்லை உங்களுக்கு ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழலில் இந்த டைமுக்கு நான் உங்க கூட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதிகள். இது எப்போ பொய் அப்படிங்கிறது, இது பொய்யான வாக்குறுதி அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத மாதிரி அழகாக மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படின்னா, நமக்கு கால் பண்ணிவிட்டு நான் உன்னை இத்தனை டைமுக்கு கூப்பிடுவேன், இல்லை நெக்ஸ்ட் வீக் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி பேசியிருப்பாங்க. நீங்களுமே கூட கண்டிப்பாக அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்துட்டு உங்களோட வேலையெல்லாம் கூட அதில் கிளாஷ் ஆகாத அளவுக்கு நீங்கள் டைம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்த கொஞ்சம் வேக்கண்ட்டாக வச்சிட்ருப்பீங்க, உங்களை அவைலபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அவங்க இப்படி உங்களை இன்வைட் பண்ணவும் மாட்டாங்க, கூட்டு போகிறதுக்கு வரவும் மாட்டாங்க. அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாலும் நாட் ரீச்சபிளில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிட்டேன், ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் நான் அப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி அவங்களோட அவைலபிலிட்டி அந்த இடத்துல சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போது ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அதை பற்றி ஃப்யூச்சரில் எப்போவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, அப்பாலஜைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இது அவங்க மறைமுகமாக நம்மளை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை. அடுத்த ஒரு அணுகுமுறை என்ன அப்படின்னா, அந்தரங்கமான ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும்.
ஸோ இந்த அந்தரங்கமான காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கோல்டு பிஹேவியர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட பழகும்போது, பார்க்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது, நம்ம பயங்கர இமோஷ்னலாக அதை சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும், ரொம்ப நியூட்ரலாக அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாஜரேட்டடான ஒரு எமோஷனும் அங்கே இருக்காது. இதில் என்ன இருக்குது அப்படின்னும் சொல்ல மாட்டாங்க. மொத்தத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு சுவர்கிட்ட போய் சொன்னால் என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஊன்னும் சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆறுதலும் சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட்டு நான் கேட்குற மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை நல்லா கேட்குறாங்க, என்னோடதை காது கொடுத்து கேட்குறாங்கன்னு நம்பிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க சைட்லேருந்து வரவே வராது. கிட்டத்தட்ட ஒரு சுவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களை வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சி. அது வந்து ஒரு மறைமுகமான காழ்ப்புணர்ச்சி உங்கள் மேலே. ஸோ அந்த ஒரு அணுகுமுறையும் அவங்க பின்பற்றுவாங்க. 3வது விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதை எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னா, அந்த ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறதோடைய ஒரு அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் செஞ்சிட்றேன் வச்சிட்றேன்னு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க நமக்கு ஒரு வேளை செய்ய வாய்ப்பு இருக்குது நம்ம கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கும்படி அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். ஹெல்ப் கேட்டிருந்தோம் அப்படின்னா, அதுக்காக ஒரு சின்ன தூசி துரும்பை கூட நகட்ட மாட்டாங்க. 0 எஃபர்ட்டும் போடல. அந்த மாதிரி எந்த ஒரு தூசி துரும்பையும் நகட்டாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியே இடையில வந்து வாக்குறுதிகள் அள்ளி தெளிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, நமக்காக பண்ணுறாங்கன்னு நம்பிட்டே இருப்போம். கடைசி நேரத்தில் எந்த வேலையுமே அதில் ப்ராக்ரஸ் ஆகிருக்காது, எந்த ஒரு ப்ராசஸும் அங்கே நடந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் அடைவோம். அதுக்கும் ஒரு அப்போலஜைஸ் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய சாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம அவங்கள தப்பாக எடுத்துக்காத வண்ணம் எப்படி சொன்னால் நம்ம கன்வின்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி சொல்லி எஸ்கேபிசம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 0 எஃபர்ட்டாக இருக்கும் அவங்க நமக்காக போடக்கூடிய எஃபர்ட்ஸ். 4வது அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பற்றின காசிப்பை நாமளே கேட்போம். அது எப்படின்னா, காசிப்பை உருவாக்குறது அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட யார்கிட்ட சொன்னால் அந்த விஷயத்த நம்மகிட்ட வந்து கன்வே பண்ணுவாங்களோ அவங்கக்கிட்ட போய் பர்ஃபெக்டாக சொல்லி இன்டைரக்டாக அந்த விஷயம் நம்ம காதுக்கு வரும். இவங்க தான் சொன்னாங்கங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கூட அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கும். ஸோ இது அத்தனைக்கும் என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஜெலஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லைஃப் அமையுதே, இவங்கெல்லாம் வாழ்க்கையில் இப்படி உயர்றாங்களே அப்படிங்கிற அந்த அந்த ஆற்றாமைன்னு சொல்லுவோம்ல, அவங்க நல்லா வர்றதை வந்து பார்த்து சகிச்சிக்கவே முடியல. இதுக்கு அடிப்படை காரணமும் கூட தன்னுடைய வாழ்க்கையை இன்னொருத்தரோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி தான் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அவங்களுக்குள்ளே வருது. இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி கிடைக்குது, இவங்கள விட நான் எஃபர்ட் போடுறேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன், பட் அவங்க எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் அவங்க பெருசாக வராங்க, பணம் சம்பாதிக்காங்க, நேம் ஃபேம் இப்படியெல்லாம் வருதுன்னு சொல்லி நினைக்கிறது. இதுக்கும் அடிப்படை வந்து அந்த ஜெலஸ். இன்னொன்று வந்து ஒரு ஆற்றாமை. ஸோ என்னுடைய இயலாமை அதை கொண்டு போய் இன்னொருத்தர் மேலே வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம சுமத்தி பார்க்குறது. லாஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரூடான ஒரு பிஹேவியரும் கூட இது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் பின்னணியில் இந்த மாதிரியான அணுகுமுறைகள் உள்ள நபர்களோட தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா, எனி டைம் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ அப்போ அந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் விலகி இருக்கணுமோ, இல்லை எப்போ சீக்கிரமாக இதை கேட்டதுக்கப்புறம் கூட நம்ம க்ராஸ் செக் பண்ணிவிட்டு முழிச்சுக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி இல்லாட்டிலும் ஏன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நம்மளோட கிளைண்ட்ஸே நிறைய பேர் 10 வருஷமாக எனக்கு தெரியல, 20 வருஷம் நட்பு இப்படியெல்லாம் சொல்லி ஒன் ஃபைன் டே எனக்கு அவங்களோட முகம் தெரிஞ்சிச்சு, அதை என்னால் தாங்கவே முடியலன்னு வந்து நிற்பாங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து பேச நமக்கு ஒரு அவேர்னஸ். ஓகே, இவங்க இப்படிலாம் இருக்கிறாங்க, இந்த அணுகுமுறையெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, நான் என்றைக்காக இருந்தாலும் இவங்களால் காயப்படுறதுக்கு வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ நான் எந்த அளவுக்கு அந்த இடத்துல வச்சுக்கணும்,
எந்த அளவுக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் போதும், இல்லை எந்த ஸ்டேஜில் நான் ஸ்டாப் பண்ணிக்கணும், எந்த ஸ்டேஜில் நான் விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வேறு என்னென்ன டாப்பிக்கெல்லாம் பேசினா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ சொல்லுங்கள். அதை நாங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்மளோட கிளைண்ட்ஸ் சொன்னக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு, அதில் எந்த கேஸ் ஸ்டடியெல்லாம் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ இந்த மாதிரியும் கூட சில புரிதல்களே நம்ம நிறைய பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுடைய தனிப்பட்ட மனநல ஆலோசனை, மலர் மருத்துவ ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரியுற என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஃபோன் கால் பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் வந்து ஒரு 4க்கு மேலே 6க்குள்ளே அந்த டைமுக்குள்ளே கால் பண்ணி நீங்கள் தகவல்கள் கேட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறீங்க, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நான் பே பண்ணிக்கலாமான்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். அதுதான் ரொம்ப அல்டிமேட் எய்ம். ஸோ உங்களால் எப்படி இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி பே பண்ணி படிக்க முடியுமோ தாராளமாக அந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணிக்கோங்க. அதுவும் நம்மளோட லைஃப் சென்டரில் இப்போ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எவ்வளோ டியூரேஷன் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணி கூட நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். மைண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இதே என்ன நீங்கள் தொடர்பு கொண்டு தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.